Hi friends, welcome to cookhousesamayal. வாங்க இன்னைக்கு சுவையான ஆலு பராட்டா வீட்லயே செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ அளவுக்கு நமக்கு வரும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை கலந்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஹாட் வாட்டர் கொஞ்சம் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் சூடு எடுத்திருக்கேன். அந்த அளவுக்கே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம இது போல் கொண்டு வந்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் பொன்னிறமாக மாறும் வரை இது வறுத்துக்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இரண்டு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அது இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயிலே வச்சு இதையும் நல்லா கலந்துக்கலாம். இதனோட பச்சை வாசனை போகிற வரையும் இதை நம்ம கலந்து வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் இருக்குது. ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹார்ட் டிசீஸ் வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கொலஸ்ட்ரால் லெவலும் சுகர் லெவலும் நம்ம கரெக்டாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் சி, B6, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லி நிறைய நியூட்ரிஷன்ஸும் நமக்கு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு எடுத்து வச்சுருந்த சப்பாத்தி மாவுலேருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் எடுத்துகிட்டு இதை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது உருளைக்கிழங்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி மாவோட அளவை விட உருளைக்கிழங்கு அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதை விட இது கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இந்த சப்பாத்தி மாவை இப்போ நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்தி மாவு இது போல் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் உள்ளே வச்சுட்டு இது போல் சப்பாத்தி மாவை வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு மாவை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஒரு பால் போல் நம்ம திருப்பியும் உருட்டிக்கலாம். உருட்டினதுக்கு அப்புறம் இதை நம்ம திருப்பி தேய்ச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி கையில் இது போல் கொஞ்சோண்டு அழுத்தி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். தேய்க்கும் போது ரொம்ப பொறுமையாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். அதுவும் நம்மளால் தேய்க்க முடியாது. உள்ள ஸ்டஃபிங் இருக்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக தான் நமக்கு கிடைக்கும்.
பாருங்கள், இது போல் இந்த அளவுக்கு தடிமனாக வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சப்பாத்தி அந்த உள்ளே வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சப்பாத்தி கல் வந்து நல்லா வந்து சூடானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து நம்ம திருப்பி இன்னொரு பக்கம் போட்டுட்டு அந்த பக்கத்துக்கும் எண்ணெய் வந்து சேர்த்துடலாம். இந்த சப்பாத்தி வந்து குக் ஆகிறதுக்கு வந்து மினிமம் 1லேருந்து 1.5 நிமிஷம் 2 நிமிஷமே டைம் வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம மிதமான தீயில தான் வச்சு சுட்டுட்ருக்கோம். இது எல்லா பக்கமும் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக இது போல் ஒரு ப்ரௌன் கலர் டாட் மாதிரி வரும். அது வரையும் நம்ம வந்து வேக வைக்கணும். இது வந்து நார்த் இந்தியன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்து அவங்க வந்து ராவாகவே பயன்படுத்துவாங்க. அதுபோல் பயன்படுத்தும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆனியனும் குக் ஆகி அந்த ஆனியனோட ஸ்மெல் வர்ற வரையும் நம்ம வந்து இது குக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால இது போல் இந்த டாட் வர்ற அளவுக்கு நமக்கு குக்கானாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஒரு ப்ரௌன் கலரில் குக் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வந்து ஒரு சுலபமான மெத்தட், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வீட்டில் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஆலு பராட்டா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து தமிழில் டிஸ்கிரிப்ஷன் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த வீடியோவிலேருந்து நான் தமிழில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் எது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதையும் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.